Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற supplementary reader The Never Never Nest written by Cedric Mount. The Never Never Nest அப்படினா என்ன அர்த்தம்னா எப்பொழுதுமே தன்னுடையதாக முடியாத ஒரு கூடு அப்படினு சொல்லி அர்த்தம். Now read and enact and enjoy the play based on the theme of purchases on installments. Let's know how the plot unfolds. So இத படிச்சு enact அப்படினா நான் நடிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படினு சொல்றாங்க அந்த பிளேவை. இந்த பிளேயோட தீம் என்னன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிற பர்ச்சேசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தீமாக இருக்கும். ஸோ இந்த பிளாட் எப்படி போகுது நம்ம பார்த்து அந்த கதையோட பிளாட் அப்படின்னா அந்த கதைக்களம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 2 கேரக்டர் இருப்பாங்க, ஜாக் அண்ட் ஜில். இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களோட ஆண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் ஆண்ட் ஜேன். ஸோ இந்த ஜாக் அண்ட் ஜில் வந்துட்டு ஒரு இடத்துல வசிப்பாங்க, ஆனால் அது வந்துட்டு ரெண்டடாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்களோட ஓன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன எக்ஸ்டெண்ட் வரைக்கும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த லெசன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சீன்: The launching of Jack and Jill's villa at New Hampstead. The essential furniture consists of a table on which are writing materials and 2 chairs. As the curtain rises, the lounge is empty, but Jack and Jill come immediately, followed by Aunt Jane. ஸோ லான்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓய்வறை. இது யாரோட ஓய்வறை அப்படின்னா ஜாக் அண்ட் ஜில்லோட ஓய்வறை. அவங்களோட வில்லா, அவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா நியூ ஹாம்ஸ்டெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. அங்கே வந்துட்டு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே அங்கே இருக்குது. ஒரு டேபிள் இருக்குது, அதில் எழுதுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அது எல்லாமே இருக்குது. அங்கே 2 சேர் இருக்குது. கர்டைன் ரைஸ் ஆகுது, அதாவது அந்த நாடகம் ஆரம்பிக்கிறப்போ அந்த கர்டைன் ரைஸ் ஆகும்ல, அப்போது அந்த லான்ச் வந்துட்டு எம்டியாக இருக்குது. அப்போது அங்கே உள்ளே யார் வரானா ஜாக் அண்ட் ஜில் வராங்க. அவங்க கூட யார் வரானா ஆண்ட் ஜேன் வராங்க. ஜில் அண்ட் திஸ் இஸ் லாஞ்சே. ஸோ ஜில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் லாஞ்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்ட் ஜேன்: சார்மிங், such a cozy little room and such pretty furniture. இல்லை காசினா கம்ஃபர்டபுள்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லாஞ்சையை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க. ஜாக் modestly: We like it, you know, handy place to sit in and listen to the radiogram. ஸோ ஜாக் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அங்கே உட்காந்து ரேடியோ கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஜேன்: Oh, have you got a radiogram as well as a car and a piano? ஸோ அவங்க ஆண்ட் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ரேடியோ வாங்கியிருக்கீங்க, கார் வாங்கியிருக்கீங்க, பியானோ வாங்கியிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக்: Why, of course, Aunt Jane. You simply must have a radio set nowadays. ஸோ அதுக்கு ஜாக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வாங்கியிருக்கோம், ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ரேடியோ செட்டாவது எல்லார் வீட்லேயும் இப்போ இருக்குது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜில்: And it is so nice for me when Jack's away at business. I even make him move into the kitchen so that I can listen to it while I cook. ஸோ ஜில் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இது ரொம்ப நல்லதாக இருக்கும், எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ரேடியோ இருக்குல்ல அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஜாக் வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போயிருக்காங்கன்னா அவர் என்ன சொல்வேன்னா அந்த ரேடியோவை கிச்சன் கிட்டே கொண்டு வந்துருங்க, ஏன்னா நான் சமைச்சிக்கிட்டே பாட்டு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜில் சொல்கிறாங்க. ஜாக்: Sit down, Aunt Jane. You must be tired and we have shown you everything now. ஸோ ஜாக் என்ன சொல்கிறாரு, உட்காருங்க ஆண்ட் ஜேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நாங்கள் உங்ககிட்ட எல்லாத்தையும் காட்டுறோம் அப்படிங்கிறாரு. ஜில்: What do you think of our little nest, Aunt Jane? ஸோ ஜில் வந்துட்டு ஆண்ட் ஜேன்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களோட அந்த சின்ன கூடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க வீடு. ஸோ எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு கேட்குறது பதில் இந்த மாதிரி கேட்குறாங்க, எங்களோட சின்ன கூடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்ட் ஜேன்: I think it's wonderful, my dears. The furniture and the car and the piano and the refrigerator and the radio. What's it? It's wonderful, really wonderful. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா இருக்குது, ஃபர்னிச்சர் நல்லா இருக்குது, கார் நல்லா இருக்குது, பியானோ நல்லா இருக்குது, ரெஃப்ரிஜரேட்டர் நல்லா இருக்குது, ரேடியோ நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜாக்: And we owe it all to you. ஸோ அதுக்கு ஜாக் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்களுக்கு தான் ஆண்டி கடன் பட்டிருக்கோம் அப்படிங்கிறாரு. அண்ட் ஜேன்: Yes, Jack, that's what worrying me. Jack: Worrying you, Aunt Jane. ஸோ ஆன்ட்டி கிட்டே சொல்கிறாரு நீங்கள் தான், அவங்களால தான் இதெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு தான் நான் கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா
அதுதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக் கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் ஜேன், எஸ், த செக் ஐ கேவ் யூ ஃபார் யுவர் வெட்டிங் ப்ரெசன்ட், இட் வாஸ் ஒன்லி 200 pounds, wasn't it? I didn't put 2000 pounds by mistake. ஸோ அண்ட் ஜேன் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் கல்யாணத்துக்கு நான் ஒரு செக்கு கிஃப்டாக கொடுத்தேன். என்ன எவ்வளோ கிஃப்ட் கொடுத்தேன்னா 200 poundsக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன். நான் என்ன 2000 pound மாற்றி எழுதி கொடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜில், why no? And Jane, what on earth made you think that? ஸோ இல்லை, நீங்கள் அப்படி கொடுக்கல, நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜில் கேட்குறாங்க. அதுக்கு அண்ட் ஜேன் சொல்கிறாங்க, well, that's all right, but I still don't altogether understand this house relieved. It is very lovely, but doesn't it cost a great deal for rent? ஸோ அண்ட் ஜேன் என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் ஓகே தான், ஆனால் வந்துட்டு எனக்கு ஒன்று தான் புரியலை, என்ன அப்படின்னா இது நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு வாடகை வந்துட்டு ரொம்ப இருக்கும்ல இந்த வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக், ரெண்ட்? ஓ நோ, வி டோன்ட் பே ரெண்ட். அதுக்கு ஜாக் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்ட்டா? இல்லையே, நாங்களாம் ஒன்று ரெண்ட் பே பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஜேன், பட் ஜாக், இஃப் யூ டோன்ட் பே ரெண்ட் யூ வில் கெட் டர்ன்ட் அவுட் இன் டு த ஸ்ட்ரீட் அண்ட் தட் வுட் நெவர் டூ. யூ ஹாவ் ஜில் அண்ட் பேபி டு திங்க் ஆஃப் நவ், யூ நோ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரெண்ட் பே பண்ணனா உன்னை தெருவுக்கு தள்ளிடுவாங்க, நீ கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது, உனக்கு இப்போ ஜில்லும் பேபியும் வந்திருக்கிறாங்க, அவங்கள பற்றி யோசிக்கணுமா இல்லையா, ரெண்ட் கரெக்டாக பே பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜாக் என்ன சொல்கிறாருன்னா, நோ நோ அண்ட் ஜேன், யூ மிஸ் அண்டர்ஸ்டுட் மீ, வி டோன்ட் பே ரெண்ட் பிகாஸ் த ஹவுஸ் இஸ் ஆஸ். ஸோ ஜாக் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு இந்த வீட்டை வந்துட்டு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்க, ஏன்னா இந்த வீடு எங்களோட தான் அப்படிங்கிறாரு ஜாக். அண்ட் ஜேன், யோஸ்? ஜில், வை எஸ், யூ ஜஸ்ட் பே 10,000 அண்ட் இட் இஸ் யோர்ஸ். ஸோ அண்ட் ஜேன் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஜில் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா 10,000 pounds கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடு உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஜாக், யூ see and Jane, we realize how uneconomic it is to go on paying rent years after years when you can buy and enjoy a home of your own for 10 pounds and a few quarterly payments, of course. Why be Mr. Tenant when you can be Mr. Owner? ஸோ ஜாக் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு தெரியுமா ஆண்டி, நாங்கள் வந்துட்டு அன்எக்கானமிக்னா பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவாங்க, எப்படின்னா தொடர்ந்து வருஷக்கணக்காக நாங்கள் வாடகை கட்டிக்கிட்டே இருந்தோம்னா எங்களுக்கு அது கஷ்டம்தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டை வாங்கிட்டு 10 pounds கொடுத்து நாங்கள் வீடை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிப்போம். ஸோ இந்த வீடு எங்களோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் நம்ம எப்போவுமே வாடகைக்காரங்களாக இருக்கணும், சொந்த வீட்டுக்காரங்களாக மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ட் ஜேன், ஐ சி, எஸ், தேர் இஸ் சம்திங் இன் தட். ஈவன் ஸோ யூ மஸ்ட் பி கெட்டிங் ஆன் வெரி வெல் டு கீப் அப் அ பிளேஸ் லைக் திஸ். ஸோ அண்ட் ஜேன் என்ன சொல்கிறாங்கன்னா, கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி பிளேஸில் வாழ்கிறதுக்கு நீ கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜில், ஓ ஹீஸ் அண்ட் ஜேன், why only last year he had a 5 shilling rise, didn't you Jack? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக இவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, போன வருஷம் கூட இவருக்கு 5 shilling இன்க்ரிமெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜாக் மாடஸ்ட்லி, அஃப்கோர்ஸ் தட் வாஸ் நத்திங் ரியலி, ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் 10 this Christmas. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் இந்த வருஷம் என்ன இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன்னா 10 shillings இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் ஜேன் சடன்லி, Jack, I have just thought of something. The car, is it yours? ஸோ ஜேன் என்ன கேட்குறாங்கன்னா, சரி ஓகே ஜாக், இப்போ நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், அந்த கார் உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜில், அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆஸ் அண்ட் ஜேன், ஆல் யோர்ஸ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக அது என்னோட தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்ஜன் கேட்குறாங்க, உங்களோடதா, எல்லாமே உங்களோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக், வெல் நோ, நாட் எக்ஸாக்ட்லி ஆல். ஸோ அதுக்கு ஜாக் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே எங்களோடது கிடையாது அப்படிங்கிறாரு. அண்ட் ஜேன், ஹவு மச் ஆஃப் இட். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் எது உங்களோடது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜில், ஓ ஐ ஷுட் சே த ஸ்டேரிங் வீல்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த டயர்ஸ் and about 2 of the cylinders, but don't you see that's a wonderful thing about it. ஸோ ஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஸ்டேரிங் வீல்ஸு, டயர்ஸு, அது காரோட சிலிண்டர்ஸு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க காரை பற்றி ஜில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க.
And Jane, I didn't see anything wonderful about it. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் இது பெருசாக ஒண்டர்ஃபுல்லாக தெரியலை அப்படின்னு Aunt Jane சொல்கிறாங்க. Jill, but there is Aunt Jane, you see, although we could never buy a car outright, we can enjoy all the pleasure of motoring for a mere 5,000 down. 5 pounds down. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் எனக்கு நல்லா தான் இருக்குது Aunt Jane ஜில்லு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு பெரிய காரை வந்துட்டு இவங்களால் வாங்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 pounds கொடுத்துட்டு இதெல்லாம் மோட்டர் பண்ணி அவங்க வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க. அது வந்துட்டு இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க Aunt Jane. And the rest by easy installments, I suppose. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் 5 pounds கொடுத்து வாங்கியிருக்கீங்க, ஸோ மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போகிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்குறாங்க. ஜில், எக்ஸாக்ட்லி. ஜில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் ஆன்ட்டி அப்படின்றாங்க. Aunt Jane, exactly. And how about the radio? What it? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி அதெல்லாம் ஓகே, வீடு ரெண்டுக்கு வாங்கியிருக்கீங்க, காருக்கு 2 வாங்கியிருக்கீங்க, ஸோ அந்த ரேடியோ எப்படி வாங்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஜாக், well that's the Aunt Jane. And the piano? Well, of course. Aunt Jane, and the furniture? I'm afraid so. Jill, well no, as a matter of fact that it's that one. She points to another. Aunt Jane, and the rest belongs to Mr. Sage, I suppose. Jill, yes. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா ஸோ அது 2 தான் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறீங்கன்னா மிச்சதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ரேடியோ எப்படி வாங்கியிருக்கு அப்படின்னா அதுவும் இன்ஸ்டால்மெண்ட் தான் ஜாக் சொல்கிறாரு. அப்போ அந்த பியானோ அதுவும் இன்ஸ்டால்மெண்ட் தான், ஃபர்னிச்சர் அதுவும் இன்ஸ்டால்மெண்ட் தான், ஸோ எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜில் சொல்கிறாங்க, வெல் நோ, அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இட்ஸ் that one. ஸோ என்ன சொல்கிறாங்க, இதுவுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற முக்கால்வாசி பொருளை என்ன பண்ணுறாங்க, இவங்க இன்ஸ்டால்மெண்ட் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்த்து மிச்சம் இங்கே இருக்கிற எல்லாமே மிஸ்டர் சேஜுக்கு சொந்தமானது தானே அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்குறாங்க. மிஸ்டர் சேஜ்னு ஒருத்தர் இருக்கார், அவங்களோட ஃபர்னிச்சர் ஒரு திங்ஸை தான் இவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு ஜில் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் அப்படிங்கிறாரு. Aunt Jane, well, I'm not going to sit on Mr. Sage's part of anyone. She stands up. Now tell me how much do all these installments come to? ஸோ அவங்க Aunt Jane என்ன சொல்கிறாங்கன்னா நான் மிஸ்டர் சேஜோட சொந்தமான எந்த பொருளையும் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட்லாம் சேர்ந்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக் சொல்கிறாரு, well actually he takes out his pocket book and consults. It's actually to 7 pounds 8 and 8 pence a week. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, மொத்தமாக எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் தான்டா கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜாக் என்ன பண்ணுறாரு, பாக்கெட் புக்கில் எழுதி வச்சுருப்பாங்களே எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டணுன்ட்டு, அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 7 pounds 8 pence ஒரு வாரத்துக்கு கட்டுறாங்களாம். Aunt Jane, good heavens, and how much do you earn? சரி அவ்வளோ கட்டுறல, நீ எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக், as a matter of fact that is 6 pounds. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 6 pounds தான் வந்துட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சம்பாதிக்கிறது 6 pounds, கட்டுறது வந்துட்டு 7 pounds 8 pence கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Aunt Jane, but that's absurd. How can you pay 7 pounds 8 and 8 pence out of 6 pounds? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி நீ வந்துட்டு சம்பாதிக்கிறது 6 pounds, அதில் வச்சுட்டு நீ எப்படி 7 pounds 8 pence கட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Oh, that's easy, you see. All you have to do is to borrow the rest of the money for the payments from the Thrift and Providence Trust Corporation. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வேறு வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, அது ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மணியை வந்துட்டு கடனாக வாங்குவேன். எங்கேருந்து கடன் வாங்குவேன்னா Thrift and Providence Trust Corporation ஒரு இடத்துலேருந்து கடன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Jill, there is only too glad to loan you any amount you like on note of hand alone. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Aunt Jane, how do you propose to pay that back? ஸோ ஓகே நீங்கள் லோன் வாங்குறீங்க, இந்த லோனை எப்படி திருப்பி அடைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக், ஓ that's easy too, you just pay it back in installment. அவர் என்ன சொல்கிறார், அதுவும் ஈஸி கிடையாது, மறுபடியும் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க இன்ஸ்டால்மெண்ட் வாங்கி மறுபடியும் இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மணியை பே பண்ணுறாங்க. Aunt Jane, installments? She claps her hand to her forehead and sinks back weakly into the chair, then realizes that she is sitting into Mr. Sage's piece
and leaps to her feet again with a little shrug. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டாக அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சேரில் உட்காடுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது இந்த சேர் கூட மிஸ்டர் சேஜோட தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுலேருந்து மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. ஜாக், Aunt Jane, is there anything matter? Do you like to lie down? ஸோ இவங்க ஜாக் என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு எதுவும் உடம்பு முடியலையா, நீங்கள் வேணால் படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாக் கேட்குறாரு. அதுக்கு Aunt Jane வந்துட்டு, lie down? Do you suppose I am going to dress myself in a bed that belongs to Mr. Sage or Marks and Spencer or somebody? No, I am going home. அது படுத்துக்கணுமா? நான் வந்துட்டு நீ வந்துட்டு ஸ்பென்சரு, சேஜு, மார்க்கு இந்த மாதிரி யார்ட்டையாவது வந்துட்டு இந்த பிளேஸ் இந்த பொருள்லாம் வாங்கியிருப்பேன், அதில் எப்படி நான் நம்பி வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறது, நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு ஆண்டி சொல்கிறாங்க. ஓ மஸ்ட் யூ ரியலி கோ? அதுக்கு ஜில் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு Aunt Jane, ஐ திங்க் ஐ வுட் பெட்டர். அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் போகிறது தான் நல்லது அப்படின்னு Aunt Jane சொல்கிறாங்க. ஜாக், ஐ வில் டிரைவ் யூ டு த ஸ்டேஷன். அப்போ நான் உங்களை ஸ்டேஷனுக்கு இப்போ கொண்டு போய் விடுறேன் ட்ரைவ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. Aunt Jane, what? Travel in a car that has only one tire and a two thingamies? No thank you, I'll take the bus. அதுக்கு ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டயர் வச்சுக்கிட்டு இருக்கத இந்த காரில் நான் ட்ராவல் பண்ணணுமா, பரவாயில்ல நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. திங்கமீஸ்னால் அந்த 2 சிலிண்டர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஒரு கோணல் மணலாக இருக்குது இந்த காரில் போய் நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணணுமா, நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஜாக், well of course if you feel like that about it. சரி உங்களுக்கு அப்படி தான் போகிறது விருப்பம்னா நீங்கள் அப்படியே போங்க அப்படின்னு ஜாக் சொல்கிறாரு. Aunt Jane, now I'm sorry if I sounded rude, but really I'm shocked to find the way, relenting a little, you are living. I have never owned a penny in my life. Cash down, that's my motto. And owed a penny in my life. Cash down, and that's my motto. And I want you to do the same. She opens her handbag. ஸோ என்ன சொல்கிறாங்க, நான் உங்களை ரூடாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படிங்க வாழ்கிறீங்களா அதை பார்த்தா எனக்கு ஷாக்காக இருக்குது. நான் மற்றவங்கக்கிட்ட எப்போயுமே ஒரு ரூபா கூட கடன் பட்டு ஒரு பெண்ணினா அவங்களுக்கு நம்ம ஒரு ரூபான்னு எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி பட்டதே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே நான் கேஷை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு மோட்டோனா இதை தான் நான் குறிக்கோளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதாவது மற்றவங்கக்கிட்ட கடன் வந்துட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க ஹேண்ட்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. Now look, here is a little check I was meaning to give you anyways. She hands it to Jill. Suppose you take it and pay off just one of your bills so that you can say one thing at least really belongs to you. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கையிலேருந்து ஒரு செக் எடுத்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஜில் கிட்ட கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான ஏதாவது பில்ஸை பே பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்றாவது நீங்கள் வாங்கினதாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஆண்டி சொல்கிறாங்க. ஜில், தேங்க்யூ Aunt Jane, இட் இஸ் வெரி நைஸ் ஆஃப் யூ. ஆப்கர்ட்லி. ஸோ என்ன சொல்கிறாங்க, தேங்க்யூ, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஜில். Aunt Jane, there now I must be going patting her arms. ஸோ ஜில்லோட ஷோல்டர் தட்டிட்டு சரி நான் கிளம்புறேன்னு ஆண்டி சொல்கிறாங்க. ஜாக், I will see you to the bus anyway. Jill, goodbye Aunt Jane and thanks so much for the present. நான் உங்களை பஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜாக் சொல்கிறாரு. அதுக்கு ஜில் என்ன சொல்கிறாங்க, குட் பை சொல்கிறாங்க. இங்கே கொடுத்த ப்ரெசண்ட்டுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. Aunt Jane, goodbye my dear. She and Jack go out. Jill looks at the check and kissing her exclaims, 10 pounds. Then she hurries to the table, addresses an envelope, endorses the check and slips it inside with a bell, which she takes from the bag and seals the envelope. Then she rings the bell. In a moment, the nurse comes in with the baby in her arms. ஸோ Aunt Jane என்ன பண்ணுறாங்க, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கூட யார் போகிறா, ஜாக்கும் போகிறாரு. ஜில் வந்துட்டு அந்த செக் இருக்குல்ல அதை பார்த்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. 10,000 pounds அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக டேபிளுக்கு போகிறாங்க. அங்கேருந்து ஒரு என்வலப் எடுக்கிறாங்க, அட்ரஸ் எழுதுகிறாங்க, செக்கை உள்ளே வைக்கிறாங்க, மடக்கிறாங்க. ஸோ அந்த பில்லை உள்ளே வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேக்கில் எடுத்துகிட்டு அந்த சீல் பண்ணி என்வலப் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பெல் அடிக்கிறாங்க. அடித்து யாரை கூப்பிட்றாங்கன்னா, அந்த நர்ஸ், அந்த பேபியை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த நர்ஸை கூப்பிட்றாங்க. நர்ஸை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த நர்ஸும் அவங்க போகிறாங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு அந்த நர்ஸ் கையில் வந்துட்டு பேபி இருக்குது. ஜில், ஓ நர்ஸ், ஐ வாண்ட் யூ டு ரன் அண்ட் போஸ்ட் திஸ் ஃபார் மீ. ஐ வில் லுக் ஆஃப்டர் பேபி வைல் யூ ஆர் கான். ஸோ ஜில் என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் இதை போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த பில் வச்சு ஒரு செக் வச்சு ஒரு பில்லு என்வலப் போட்டிருக்காங்கல்ல, அதை போயிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. நான் அந்த பேபியை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வர வரைக்கும் அப்படிங்கிறாங்க. நர்ஸ், ஷர்லி மேடம், ஷீ ஹேண்ட்ஸ் அ பேபி டு ஜில், டேக்ஸ் த லெட்டர் அண்டு கோஸ். ஸோ நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, சரி நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன்ட்டு பேபியை வந்துட்டு ஜில்கிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. சாரி, அந்த போஸ்ட் பண்ண போயிடுறாங்க. ஜாக், வெல் ஷீ இஸ் கான், வாட் அ டார்டர், ஸ்டில் ஷீ ஹேட் லீவ் அஸ் அ பிட் ஆஃப் அக்கௌண்ட், ஹவு மச் வாஸ் இட். ஸோ ஜாக் என்ன சொல்கிறாங்க, அவங்க போயிட்டாங்க. டார்டர் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பல்லில் வந்துட்டு இந்த அடிப்புக்கெலாம் ஒரு மாதிரி பசை மாதிரி வைப்பாங்களா, தான் டார்டர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேளை அவங்க கிளம்பிட்டாங்க, சரி அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜில் என்ன சொல்கிறாங்கன்னா 10 pounds அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டார்டருக்கு இன்னொரு மீனிங் என்னென்னா எரிச்சல், இரிட்டேட் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து இப்படி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்களே, அது உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 pounds கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க ஜாக். Phew, that's great. We can pay off the next 2 months on the car with the whistles that. ஸோ என்ன சொல்கிறாங்க, நல்லது, நம்ம நெக்ஸ்ட் 2 monthsக்கு காருக்கு இதை பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாக் சொல்கிறாரு ஜில், ஐ எம் அஃப்ரைட் வி கேண்ட். ஜில் என்ன சொல்கிறாங்க, நம்மளால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஜாக். ஒய் எவர் நாட், ஏன் பண்ண முடியாது, அவங்க தான் 10,000 pounds கொடுத்துருக்காங்க, சாரி 10 pounds கொடுத்துருக்காங்களே, ஏன் பண்ண முடியாதுன்னா, யூ சி ஐ ஹவ் ஆல்ரெடி சென்ட் இட் ஆஃப் ஃபார் சம்திங் எல்ஸ், நர்ஸ் ஹேஸ் ஜஸ்ட் கான் டு போஸ்ட் இட். நான் அதை ஆல்ரெடி வேறு ஒரு வேலைக்காக கொடுத்துட்டேன், நர்ஸ் இப்போ தான் அதை போஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜாக். வெல் தட்ஸ் ஆல் ரைட், ஹூ ஹாவ் யூ சென்ட் இட் டு. சரி பரவாயில்ல, நீ அனுப்பிட்ட, ஆனால் யாருக்கு அனுப்பியிருக்க அப்படின்னு ஜாக் கேட்குறாரு. ஜில், டாக்டர் மார்ட்டின், நான் டாக்டர் மார்ட்டினுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஜாக், டாக்டர் மார்ட்டின், ஒய் ஆன் எர்த் பொசஸ்ட் யூ டு டூ தட். ஸோ டாக்டர் மார்ட்டினுக்கு எதுக்கு அனுப்புனேன், நீ எதுக்கு வந்துட்டு அவருக்கு பணம் அனுப்புறதுல இவ்வளோ குறியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஜில் நியர்லி இன் டியர்ஸ், தேர் நவ் யூ ஆர் கோயிங் டு பி ஆங்க்ரி வித் மீ. அதுக்கு ஜில் என்ன சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா என் மேலே நீங்கள் கோவப்படுறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஜாக், ஐ எம் நாட் ஆங்க்ரி, பட் ஒய் வேஸ்ட் குட் மணி ஆன் த டாக்டர், டாக்டர்ஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு கெட் பெய்ட் எனிவே. ஸோ ஜாக் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கோவம்லாம் படலை, ஆனால் டாக்டருக்கு எதுக்கு நீ காசு கொடுக்குற, டாக்டருக்கு காசு கொடுக்கணும், காசு திரும்ப கிடைக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஜாக் சொல்கிறாரு. ஜில் சோபிங் அ லிட்டில், பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி ஜில் சொல்கிறாங்க. ஜாக், அண்டர்ஸ்டாண்ட் வாட், எது புரியாதுன்னு சொல்கிற அப்படின்னு ஜாக் கேட்குறாரு. ஜில், ஒய் ஜஸ்ட் ஒன் மோர் இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் பேபிஸ் ரியலி ஆர்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் பே பண்ணணும்னா இந்த குழந்தை நம்மளோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு பிறக்கிறதுக்கு அந்த டாக்டருக்குரிய ஃபீஸ் கூட அவங்க இன்ஸ்டால்மெண்ட் தான் வாங்கியிருக்கிறாங்கன்னு இதோட தெரியுது. ஸோ அந்த இன்ஸ்டால்மெண்ட் தான் ஜில்லு பே பண்ணியிருக்கிறாங்க. ஷீ இஸ் ஹோல்டிங் அவுட் த இன்ஃபேண்ட் அ லிட்டில் பேத்தட்டிக்கலி ஆஸ் வி பிளாக் அவுட். ஸோ இந்த குழந்தைய வந்துட்டு அவங்க பாவமாக வந்துட்டு இது பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க பார்த்தவங்களுக்குலாம் எப்படி இருக்குதுன்னா, என்னடா இவங்க குழந்தைங்களுக்கு கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் இது பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆகிருக்கு. Author information. Cedric Mount is considerable distinguished playwright of his age. ஸோ அவர் வாழ்ந்த காலங்களில் ஒரு நல்ல ஒரு பிளேரைட்டாக இருந்திருக்காரு. யாருன்னா செட்ரிக் மவுண்ட்டு. He wrote some thoughtful plays which include 20th century lullaby, To cut a long short story, short and nature above a vacuum. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. அந்த வந்துட்டு 20th century lullaby அப்படிங்கிறது. அதில் இன்னொன்று என்னென்னா To cut a long short story short அப்படிங்கிற ஒரு பிளே. அதே மாதிரி நேச்சர் அப்ஹோஸ் அ வேக்யூம் அப்படிங்கிற பிளேலாம் வந்துட்டு ரொம்ப தாட்ஃபுல்லாக, அதாவது நிறைய ஐடியாஸோடு இருக்கும். His one-act plays are easy to perform, satirical, witty and insightful. ஸோ ஒன் ஆக்ட் பிளேனா அதில் ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் தான் இருக்கும். அதை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது நாடகப்படுத்துறதுக்கு, நாடகமாக நடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாட்டிரிக்கல்னால் ஒரு மாதிரி சூழ்நிலையை கேலி பண்ணி சொல்கிறது, இப்படிலாம் இருக்கிறாங்க பாரு அப்படின்னு. விட்டினா அறிவு சார்ந்த, இன்சைட்ஃபுல்னால் ஏதாவது ஒரு அதில் ஒரு ஆழமான ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது இவரோட ஒன் ஆக்ட் பிளேஸ்லாம். அதெல்லாம் வந்துட்டு நல்லபடியாக இவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. Those one-act plays exposes the shames of contemporary society besides delicately admonishing the guilty. ஸோ அந்த ஒன் ஆக்ட் பிளேயில் ஆல்ரெடி சாட்டையருக்குலாம் எழுதியிருக்கிறாரு. எப்படின்னா கண்டெம்பரரி இப்போ வாழ்கிற மக்கள் வந்துட்டு சில செய்கிற விஷயங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது,
எவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படிங்கிறத, அதாவது அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு கில்ட்டி அப்படின்னா மன வலி வர்ற அளவுக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி எழுதியிருக்கிறாரு. டிஸ்கஷன் செஷன். இந்த செஷன்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருக்க வேண்டியதான், பட் அதை பே பண்ணுற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருந்தால் தாராளமாக இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வாங்கலாம். பட் ரொம்ப இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைமில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது ரியாலிட்டிலையும் கூட, இந்த ஸ்டோரிலையும் அதை தான் சொல்கிறாங்க. அந்த குழந்தை தன்னோட குழந்தை அப்படிங்கிறது கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க அந்த பேபிக்குமே இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு அது கடனாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நல்லது தான். இதுதான் வந்துட்டு நான் அந்த லெசனில் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இருந்தது? அதாவது இன்ஸ்டால்மெண்ட் எல்லாத்துலேயும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க, குழந்தைய இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.